2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு புரட்சி பாரத கட்சியினை முன்பு இருந்ததை காட்டிலும் பன்மடங்கு பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து ஆலோசனை கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். நேற்றைய தினம் மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர் ஒருங்கிணைந்த மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அதனுடைய தொடர்ச்சியாக இன்று திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டத்துடைய ஆலோசனை கூட்டம் இன்று திருநெல்வேலி மாவட்டத்திலே மாநகரத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கட்சியினுடைய வளர்ச்சி குறித்தும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்பதை குறித்தும் நாங்கள் ஆலோசனை செய்திருக்கின்றோம். அதே சமயத்தில் இந்த திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரி வீட்டுமனை பட்டா இல்லாமல் அவதிப்படுகின்றார்கள். அவர்களுக்கு வீட்டுமனை பட்டா உடனடியாக இந்த அரசு வழங்க வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த மக்களுக்கு இந்த திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமல்ல, தென் மாவட்டம் முழுவதும் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த மக்களுக்கு சுடுகாடு இல்லை. இந்த பட்டியலிட மக்கள் வசிக்கின்ற பகுதியில் எங்குமே சுடுகாடு கிடையாது. அப்படியும் மீறி சுடுகாடு இருந்தால் போவதற்கு வழி இல்லை. பெரும்பாலான பகுதியில் சுடுகாடே இல்லை. குளக்கரையிலும் ஆற்றங்கரையிலும் தான் புதைக்கிறார்கள். ஆகவே இந்த அரசு உடனடியாக இந்த தென் மாவட்டம் முழுவதும் எங்கெல்லாம் சுடுகாடு இல்லையோ அதையெல்லாம் கணக்கெடுத்து உடனடியாக அவர்களுக்கு சுடுகாடு அமைத்து தர வேண்டும். தனி இடம் வாங்கி சுடுகாடு அமைத்து தர வேண்டும் என்று இந்த அரசுக்கு புரட்சி பாரத கட்சியின் சார்பாக நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் சூறைக்காற்றால் வாழை மரங்கள் சூறையாடப்பட்டிருக்கின்றது. இதனால் விவசாயிகள் மிகவும் வேதனை அடைந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு தகுந்த இழப்பீடு கொடுக்க வேண்டும். அதே சமயத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக இயங்கும் கல்குவாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த அரசு. திருநெல்வேலி மாவட்டத்தில் குடிநீர் குழாய் அமைக்க வேண்டும் என்பதற்காக எல்லா கிராமங்களிலும் சாலைகளை தோண்டி இருக்கிறார்கள். குடிநீர் அமைத்த பிறகும் அந்த சாலைகளை சரி செய்யாமல் குண்டும் குழியுமாக மேடும் பள்ளமாக இருக்கின்றது. அதனால் இந்த மக்கள் எல்லாம் அவதிப்படுகின்றார்கள். உடனடியாக இந்த அரசு சாலைகளை சீரமைத்து தர வேண்டும். தாமிரபரணி ஆற்றிலே கழிவுநீர் கலக்கப்படுகின்றது. அதற்கு உடனடியாக இந்த அரசு அதை தடுக்க வேண்டும் என்று புரட்சி பாரத கட்சியின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதுநாள் வரைக்கும் நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன் தான் நாங்கள் கூட்டணியில் இருக்கின்றோம். ஆனாலும் எங்களுடைய தலைவர் ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் ஜனவரியில் பொதுக்குழு கூட்ட இருக்கின்றார். அங்கே தலைவர் அவர்கள் இறுதி முடிவாக தலைவர் அவர்கள் சொல்லுவார். அது தலைவர் அவர்கள் தான் எடுக்க வேண்டும். தொண்டர்கள் என்ன சொல்றாங்க? நாங்க இந்த பட்டியலின மக்கள் ரொம்ப அவதிப்படுறோம், இந்த ஆட்சியில நாங்க ரொம்ப அவதிப்படுறோம்னு சொல்றாங்க.